வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு 2025 நவம்பர் 9ஆம் தேதி நடந்த ஒரிஜினல் பிசி கொஷின் சைக்காலஜி கொஷின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சைக்காலஜி கொஷினில் இன்னைக்கு கேட்ட கொஷினில் 25 கொஷினில் எத்தனை கொஷின் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? 25 கொஷினில் கொஷின் வந்து கிட்டத்தட்ட 22 கொஷின் தாராளமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நம்மளால் நார்மலாக டெய்லி நீ ப்ராக்டிஸ் சைக்காலஜி கொஷின் நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்த அப்படின்னா 22 கொஷின் அடிக்கலாம். அந்த லாஸ்ட் அந்த 22 to 25 எத்தனை கொஷின் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு 3 கொஷின் மட்டும் ட்விஸ்ட்டு, ஒரு கொஷின் வந்து தப்பாக இருக்குது, ஒரு 2 கொஷின் வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுலேயும் நார்மலாக கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணவங்க அந்த 3 கொஸ்டினுமே கிளியர் பண்ணலாம். அதோட நம்மளோட மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 22லேருந்து மார்க் 22 வரவே அடிக்கலாம். 23, 24, 25 அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா 24 கூட வரலாம். 24, 25 கூட அடிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம எக்ஸ்பிளனேஷனுக்கு உள்ளே போகலாம். கட் ஆஃப் அடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ்ஹெச் மற்றும் எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு காண்கன்னு கேட்குறாங்க. எக்ஸ்ஹெச்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அச்சு. ஓகேவா? கிராஃப் வரைகிறது. எக்ஸ்ஹெச்னா இதுதான் எக்ஸ்ஹெச். இந்த எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான நேர்கோடு, அதாவது அச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு இப்படி இருந்தால் தான் நம்ம அதோட சாய்வே கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு கோடு கொடுத்துருக்கணும். அவன் இணையானதுன்னு சொல்லிட்டான், நேராகவே போகுது. இதோட சாய்வு கோடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 0. ஓகேவா? 180 டிகிரின்னு போடக்கூடாது. நேர்கோடுன்றாலும் 180 டிகிரி ஆப்ஷனில் இல்லை. ஓகேவா? நீ 0னே போட்டுடலாம். அதாவது ஏதாவது இப்படி வெட்டினா தான் நம்ம வந்து சாய்வே கண்டுபிடிக்க முடியும். எத்தனை டிகிரின்னு சொல்லிட்டு அது நேராக போகிறனால நம்மளுக்கு எத்தனை டிகிரின்னு கேட்டீங்கன்னா 0 டிகிரி. ஓகேவா? சரி, அடுத்து 2வது கொஸ்டின். பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் சொல்லிட்டாங்க. சில பட்டதாரிகள், அலுவலர்கள், இதுதான் சில பட்டதாரிகள், அலுவலர்கள், இது ரெண்டும் இருக்கு. ஓகேவா? சில பட்டதாரிகள், அலுவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள், ஆனால் அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. இந்த டயக்ராம் வந்து வராது. ஓகேவா? இது வராது. இந்த அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் இது எதுவுமே வராது. அப்போ பட்டதாரிகளாகவும் இருக்கணும், அலுவலர்களாகவும் இருக்கணும். ஆனால் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வரக்கூடாது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்னா இதுதான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்னன்னு பார்த்தோன்னா ஆன்சர் இ எங்கே இருக்குது? டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? சில பட்டதாரிகள், அலுவலர்கள், ஆனால் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் கிடையாதுன்னா இந்த எல்லோவில் இருக்கிறது எதுவுமே வராது. மேலே இருக்கிறது மட்டும்தான் ஆன்சர் இ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கொஷின், 3வது கொஷின். மெய்யுணர்வு ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெய்யுணர்வுக்கு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டின்னு இருக்கும். ஓகேவா? மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து அப்படியே 6th to 10th ஸ்கூல் புக் தான். ஓகேவா? புக் ப்ரூஃப் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. அடுத்து வந்து ஒரு வெண்படம் கேட்டிருந்துருக்கிறான். என்னென்ன? கம்பி, மரம், கட்டுமான பொருட்கள். கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருட்கள். கம்பிக்கு ஒரு டயக்ராமு. ஓகேவா? மரமுக்கு ஒரு டயக்ராமு. இன்னொன்று என்னென்னா கட்டுமான பொருட்கள்ன்றது இதுக்கு மேலே வருமா அப்படின்றது எனக்கு டவுட்டு தான். ஓகேவா? அதாவது எல்லா பொருட்களும் கட்டுமான இது கிடையாது. சில கம்பி தான் என்னவா இருக்கும்னா கட்டுமான பொருட்களாக இருக்கும். எல்லா கம்பியும் கட்டுமான பொருட்கள்னு சொல்லவே முடியாது. அந்த கம்பியை வேற எதுக்காவது பயன்படுத்தி இருக்கலாம். ஓகேவா? வேற ஏதாவது ஒரு பொருளாக தயாரிச்சிருந்துருக்கலாம். சில கம்பி கட்டுமான பொருட்கள். அடுத்து சில மரங்கள் கட்டுமான பொருட்கள். நடுவில் இருக்கிறது கட்டுமான பொருட்கள். சில கம்பி, சில மரம். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்னா சி ஆப்ஷன் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த பின்றது ஆன்சர் வந்து தப்பு. ஓகேவா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷன். சில கம்பி கட்டுமான பொருட்கள், சில மரங்கள் கட்டுமான பொருட்கள். அடுத்து அந்த 50வது கொஸ்டின்றது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்ததுதான். அப்படியே ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் டைமோட கொஸ்டின் எடுத்து பாரு. அப்படியே அந்த இடத்துல 450ன்னு கொடுத்து கொஸ்டினை மட்டும் மாற்றி இருந்திருப்பாங்க. எதுவும் நம்ம கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின். ஓகேவா? 30% 150 அப்படியே பாக்ஸ்லேயே போட்டுரு. எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 100% என்னன்னு கேட்குறாங்க. 0 0 கேன்சல், 3 அடி 5 5 × 100 500 அப்படின்றத ஆன்சராக எடுத்துடலாம். ஓகேவா? 500 எங்கே இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? 30% 150. நீ அப்படியே கூட அடிச்சுப்பாரு. 30% 150. அப்போ 1% எவ்வளோ? 30ஆல் அடிச்சனா 50ன்னு இருக்கும். அப்போ 100% எவ்வளோ? 5ன்னு இருக்கும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 500ன்னு இருக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா 500ன்னு வரும் 50வது கொஸ்டினுக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. நீ பாக்ஸில் போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்கிறேன்னா, கார் வந்து பெட்ரோலில் இயங்குறது காரு. தொலைக்காட்சி எதில் இயங்குன்னு பார்த்தா மின்சாரத்தில். ஓகேவா? தொலைக்காட்சி சேனல் மாத்திரத்துக்கு தான் நமக்கு ஆண்டனா தேவை. தொலைக்காட்சி பார்க்கறது வந்து கேளிக்கைன்னு சொல்லலாம். ஒளித்திரை, ஸ்க்ரீன், டிஸ்பிளே சொல்லலாம். ஓகேவா? மீதி எதுவும் வராது. பெட்ரோல் இருந்தால் தான் ஆனால் கார் இயங்கும். அப்போ மின்சாரம் இருந்தால் தான் தொலைக்காட்சி இயங்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மின்சாரம்ன்றத ஆன்சராக எழுதலாம். ஓகேவா? 51வது கொஸ்டின் ஆன்சர் மின்சாரம். அடுத்து 52வது கேள்வி. 52வது கேள்வி என்ன பண்ணிருக்காங்கன்னா 21 17 டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 4. ஓகேவா? 5 7 கூட்டணும் அப்படின்னா 5 7 12. சார் 5க்கும் 7க்கும் உள்ள 21 7 4 5 7 கூட்டணும் அப்படின்னா 12. 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. 6 4 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 24 அப்படின்னு வரும். சேம் அதே மாதிரி இந்த சைடு 28 25க்கு வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3.
17ம் 7ஐயும் கூட்டணும் அப்படின்னா 20. 20 ரெண்டாவது அடி 10ன்னு இருக்கும். அப்போ 10 × 3 30 அப்படின்னு வரும். 16க்கும் 6க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தா 6. 6ஐயும் சரி 8ஐயும் 2ஐயும் கூட்டு 10. அது ரெண்டாவது அடி 5ன்னு இருக்கும். அப்போ 5 × 6 ஆன்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 30 அப்படின்னு வரும். ஓகேவா? 52வது கேள்வி. இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் எள்ளு. ஓகேவா? இரவுனா என்னன்னு கேட்டோம்னா பகல்னு சொல்லுவாங்க. சாரி, இரவுனா என்ன இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அல்லு இரவு. இப்போ பகல் என்னன்னு பார்த்தோன்னா எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்னன்னு கேட்டால் எள்ளு. அடுத்து விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. 15 × 2 30. 15 × 2 30 + 1 31. 31 × 2 62 + 1 63. 63 × 2 126 + 1 127. 127 × 2 254 + 1 255. ஆன்சர் பி ஆப்ஷன். மேலே 72ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஆன்சர் கொஸ்டின் வந்து தப்பாக மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து 7ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் 15ன்றது கரெக்டாக வந்துருக்கும். இந்த டயக்ராமும் நார்மலாகவே நீ RS அகர்வால் நம்மளுடைய புக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தனாலே இது இருக்கும். 7 2 14 × 1 15 அப்படின்னு இருக்கும் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? கல்வி நிறுவனங்கள் தான், அதாவது இளைஞர்களிடையே அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமான்னு கேட்குறாங்க. கீழே இருக்கிறது ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கல்வி நிறுவனத்தை நம்மளே வந்து ஒரு தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதை வச்சே நீ என்ன செஞ்சிடலாம்னா ஃபஸ்ட்டு வந்து தப்பு அப்படின்றத போடலாம். ஓகேவா? இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா? ஆம், கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை. தப்பு. கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கமாக இருக்காங்க. ஓகேவா? இல்லை, கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை. ஒழுக்க பிரச்சனை கல்வி நிறுவனங்கள் இல்லைன்றது ஆன்சர் 2ஆக இருக்கும். அப்போ ஆன்சர் 2 மட்டும் வலுவானது. ஆன்சர் 2 மட்டும் வலுவானது. அவ்வளோதான். அடுத்து 56வது கொஸ்டின். 72ன்னு அடுக்குக்குறி என்ன அப்படின்னு கேட்குறான். 7² என்னன்னு வரும்? 42 49ன்னு வரும். அப்போ 72வது வரல. இது என்ன 2⁻7. 2⁻5 எவ்வளோனா 36. 2⁻6 72. 2⁻7ன்றது அதுக்கு மேலே போயிட்டு இருக்கும் சார். 32 இது 64 அடுத்து 127 அதுக்கு மேலே போயிட்டு இருக்கும். 2⁻7ன்றது ஆன்சர் இல்லை. 2² எவ்வளோனா 4. 3³ எவ்வளோ அப்படின்னா 3². 3² எவ்வளோனா 9. அப்போ 9 நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 36. அதுவும் ஆன்சர் வரல. ஓகேவா? இது 2³ 8 3² 9. 9 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 72ன்னு வருது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி ஆப்ஷன் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? 72வது கேள்வி. இது 4 4 இது 27 எங்கேயோ போகுது ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்து இது 56வது கேள்வி. 57வது கேள்வி. 57வது கேள்விக்கு இங்கே என்ன எழுதிட்டேன்? ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளுக்கான செலவு செய்ததை காண்பிக்கிறது. ஹாக்கின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஓகேவா? கேள்வியில் என்ன சொல்கிறாங்க? கோல்ஃப் விளையாட்டை விட, கோல்ஃப் விளையாட்டு எங்கே இருக்குது? 36 டிகிரியில் இருக்குது. ஓகேவா? கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? ஹாக்கி எங்கே இருக்குன்னா 63ல் இருக்குது. ஓகேவா? ஹாக்கி எங்கே இருக்குது? 63% இருக்குது. எத்தனை சதவிகிதம் கூடுதலாகனா அதிகரிப்பு சதவீதம் கேட்குறான். அப்போ டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிறிய நம்பர் இன்ட்டு 100. ஃபார்முலா என்னன்னு கேட்டால் டிஃபரன்ஸ் டிவைடட் பை சிறிய நம்பர் இன்ட்டு 100. டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் எவ்வளோ? 27. சிறிய நம்பர் என்ன? 36 இன்ட்டு 100 போட்டு சுருக்குனா ஆன்சர் வந்துடும். 9 3 27. 9 4 36. 4ஆல் அடித்தா 25. 25 × 3 எவ்வளோன்னு இருக்கும்? 75% இருக்கும். அப்படியே அடித்து ஆன்சரை போட்டுற வேண்டியதான். அதிகரிப்பு சதவிகிதம் நான் நிறையா டைம் சொல்லியிருப்பேன். அதிகரிப்பு சதவீதம்னா ஃபார்முலா, குறைவு சதவீதம்னா ஃபார்முலா தூக்கி போட்டுனா அப்படியே ஆன்சர் வரும். சார்ட்டில் கேட்டாங்கன்னா அடிக்கடி இதுதான் கேட்டுட்டு இருப்பான்னு சொல்லியாச்சு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 58வது கேள்வி. ஆங்கில எழுத்து கே மற்றும் வி இடையிலான சரியான நடுவில் அமைந்துள்ள எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. கேக்கும் விக்கும். கே இங்கே இருக்குது. ஓகேவா? கேக்கு அடுத்த லெட்டர் என்ன? எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி. இங்கே இந்த லெட்டருக்கு நடுவில் இருக்கிற லெட்ரு எதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 லெட்டர் இருக்குது. 10 லெட்டர் நடுவில் இருக்குன்னா அப்போ இங்கிட்டு 4 போயிடும், இந்த சைடு 4 போயிடும். நடுவில் இருக்கிற லெட்டர் என்ன? பிக்யூன்னு வரணும். 2 லெட்டர் நடுவில் இருக்கும். ஆனால் அவன் என்ன கொடுக்குறான்? என் கொடுக்குறான், ஓ கொடுக்குறான், கியூ கொடுக்குறான். நிறைய பேர் ஆன்சரை கியூன்னு போட்டுங்கன்னா தப்பாக இருக்கும். ஆன்சர் என்ன? எந்த எழுத்தும் இல்லைன்றது ஆன்சராக இருக்கும். ஏன்னா 2 லெட்டர் நடுவில் வரணும். 10 லெட்டர் இருக்குன்னா நடுவில் இருக்கிறவன் இங்கிட்டு 4 பேர் போயிடுவான், இங்கிட்டு 4 பேர் போயிடுவான், நடுவில் 2 பேர் இருப்பான். ஆன்சர் என்னன்னா பிக்யூன்னு இருக்கணும். அப்போ அதனால ஆன்சர் எந்த எழுத்தும் இல்லை. ஓகேவா?
சரி, அடுத்து தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. மரபு பிழை நீக்க சொல்றாங்க. சேவல் என்ன செய்யும்? அகவுமா, கூவுமா, கத்துமா, பாடுமா? அவ்வளோதான் கேள்வி. சேவல் கூவும், சேவல் கூவும், அவ்வளோதான். மயில் தான் அகவும். சேவல் கூவும், மயில் அகவும். சரி, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூவும். பி ஆப்ஷன்றது ஆன்சராக இருக்கும். ஓகேவா? சேவல் கூவும் பி ஆப்ஷன்றது ஆன்சராக இருக்கும். அடுத்த கேள்வி, பாலில் கால்சியம் இருப்பதால் வெண்மையாக உள்ளது. அடுத்த கேள்வி, அரிசி வெண்மையாக உள்ளது, அதனால அரிசியிலும் கால்சியம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஒன்று வெள்ளையா இருக்குது அதனால அதில் கால்சியம் இருக்குது, இதுவும் வெள்ளையா இருக்குது, அப்போ இதில் கால்சியம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ அந்த கூற்று என்னவா இருக்குது? தவறாக இருக்குது. 60வது கேள்விக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தவறு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், முற்றொருமையை பயன்படுத்தி சொல்லுன்னு சொல்றாங்க. 9k² - 25 எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா 3k² - -5², அதாவது a² - b². இந்த 9k² அப்படியே உள்ள பாரு, ஸ்கொயர் பண்ணு, உள்ள 9k² இருக்கும், 5² 25 இருக்கும். இது அப்படியே பிரிச்சு எழுதலாம். a² - b² a + b a - b, 3k + 5 3k - 5, 3k + 5 3k - 5. ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏ ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். 61வது கேள்விக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, 62வது கேள்வி, ஃபேக்ட். ஃபேக்டோட நம்பர் எழுதலாமா? ஃபேக்ட்ன்றது 6, ஏன்றது 1, சி 3, டி 20. அதை என்னன்னு எழுதுறான்? IDF, ஐன்றது 9, டி 4, எஃப் 6, டபிள்யூ 23. 6லேருந்து 3 கூட்டினா 9, 1லேருந்து 3 கூட்டினா 4, 5லேருந்து 3 கூட்டினா 6, 20லேருந்து டபிள்யூ 23, 20லேருந்து 3 கூட்டினா 23. எல்லாத்துலேயும் 3 கூட்டியிருக்காங்க. அப்போ அப்படியே இதில் பாரு, எஸ் 19, டபிள்யூ 23, ஏ 1, என் 14. 3 கூட்டு 19லேருந்து 3 கூட்டினா 22, 23லேருந்து 3 கூட்டினா 26, 1லேருந்து 3 கூட்டினா 4, 14லேருந்து 3 கூட்டினா 17. 22வது லெட்ரு வி இஜட் டி கியூ. ஆன்சர்னா வி இஜட் டி கியூன்றது எங்க இருக்குது? வி இஜட் டி கியூன்றது பி ஆப்ஷன்ல இருக்குது. இப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 62வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 63வது கேள்வி. கேள்வி, அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர்? பணியாளர்கள் எண்ணிக்கை, பெண்களின் சதவீதம், ஆண்களின் சதவீதம். இந்த சார்ட்டை கொடுத்து எவ்வளோ வேணாலும் கஷ்டமாக கேள்வி கேட்டுருக்கலாம். பெண்களின் சதவீதம் உற்பத்தியில் எவ்வளோ சார், பெண்களின் உற்பத்தியில் எத்தனை பேர்னு கேட்கலாம், ஆண்கள் ஏதாவது ஒன்றில் கேள்வி கேட்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். அவன் அப்படியே இதை கூட்டி கேட்குறான். பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். இதை கூட்டுனா ஆன்சர் வந்துடும் இந்த கேள்வியில். ஆனால் இதே டிஎன்பிசியாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் கேள்வி கேட்டுருந்துருப்பாங்க உள்ள பூந்து. பிசின்றனால ஈஸியாக கேட்டுறாங்க. பணியாளர்களின் மொத்த சதவீதம் என்ன, மொத்தம் பணியாளர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். இங்கே பணியாளரோட மொத்த எண்ணிக்கை கொடுத்துறான். எல்லா பணியாளரையும் கூட்டி சொல்கிறது ஆன்சர். ஓகேவா? கூட்டின ஆன்சர் எவ்வளோ வரும் பார்த்தோன்னா 3310 அப்படின்னு வந்துருக்கும். 3310. அடுத்து, நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசாரக்கோவை. இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷனை அழகாக எலிமினேட் பண்ணியிருக்கலாம். நட்பு அறியாமைன்றது ஒன்றும் வராது, நெகட்டிவ்ல. நன்றி அறிதல் சொல்கிறான். நன்றி அறிதல். நட்பு அறியாமைன்றது வராது. பிறர் செய்தலை மறத்தல்ன்றது வராது. பிறர் செய்தலை மறக்கிறதா நன்றி அறிதலா? வராது, நெகட்டிவ்ல இருக்குது. நட்பு அறியாமை நெகட்டிவ்ல இருக்கு, வராது. அப்போ பிறர் செய்த உதவியை மறவாமை சொல்லலாம், இல்லைனா செய் நன்றி அறிதலை சொல்லலாம். இதுலேயும் ரெண்டு இதில் எது வலுவானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷனுக்கு ஆன்சராக குறிச்சிடலாம். ஓகேவா? சரி, அடுத்து, நகரம் ஏ நகரம் பி செல்ல 4 வழிகள் உள்ளன. ஏயிலிருந்து பிக்கு செல்றதுக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்னு பார்த்தா 4 வழி இருக்குன்னு சொல்கிறான். அடுத்து, பியிலிருந்து சிக்கு செல்ல இங்கே சி இருக்கு, எத்தனை வழி இருக்குன்னு கேட்டால் 6 வழின்னு சொல்கிறான். பியிலேருந்து சிக்கு செல்ல 6 வழி இருக்குன்னு சொல்கிறான். அப்போ அவன் கேள்வி கேட்குறது என்ன, இந்த ஏலேருந்து சிக்கு செல்ல எத்தனை வழி இருக்குன்னு கேட்டால் இந்த வழியிலே 6 வழியும் இருக்குது, 2வது வழியிலே இந்த 6 வழியில் போகலாம், 3வது வழியிலே இந்த 6 வழியிலே போகலாம், 4வது வழியிலே இந்த 6 வழியில் போகலாம். அப்போ 4 × 6 24 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். 4 × 6 24 வழியை பயன்படுத்தலாம். ஓகேவா? ஏலேருந்து சிக்கு செல்றதுக்கு மொத்தம் எத்தனை வழின்னு கேட்டால் 24 வழி. ஆன்சர் ஏ 24. அடுத்த கொஸ்டின், ஒரு ரேங்கிங் கொஸ்டின் கேட்டிருக்கான். கோபி இடம் இருந்து 7வது இடம் யாரு? கோபியை சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, வெங்கட் வலம் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 12வது இடத்துல இருக்கான். அவர்கள் இடம் மாற்றுறாங்க. அப்போ கோபி இந்த இடத்துல இருந்து எங்கே போயிடுவான்? இங்கே வெங்கட் வந்துடுவான், இந்த இடத்துல கோபி வந்துடுவான். அடுத்து, அவர்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடம் இருந்து, இப்போ கோபி அங்கே இருக்கான், இடம் இருந்து எத்தனாவது இடம்னு கேட்டால் 22ன்னு சொல்கிறான். கோபி இடம் இருந்து 22வது இடம், வளம் இருந்து 12வது இடம். மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் கூட்டி 1 கழிச்சா ஆன்சர் வந்துடும். ரெண்டையும் கூட்டி 1 கழிக்கணும். ரெண்டையும் கூட்டினா 34, 1 கழிச்சா ஆன்சர் 33 அப்படின்னு இருக்கும். ரெண்டையும் கூட்டினா 34, 1 கழிச்சா 33 ஆன்சர். ஓகேவா?
சரி, இது 66வது கேள்வி. அடுத்த 67வது கேள்வி. உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து செய்யப்பட்ட மொத்த செலவு. ஓகேவா, உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து செய்த மொத்த செலவு. உட்கட்டமைப்பு இங்கே இருக்குது, போக்குவரத்து இங்கே இருக்குது. 20 + 12 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 32.5. அடுத்து போக்குவரத்து மற்றும் வரி. போக்குவரத்து மற்றும் வரி 12 + ஒரு 10 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 22.5. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு இது ரெண்டாக கூட சொல்கிறான், அடுத்து போக்குவரத்து வரியையும் கூட சொல்கிறான். 325 பாயிண்ட்டை தூக்கிக்க. 325 அந்த சைடு 225ன்னு வச்சுக்கலாம். அப்படியே பாயிண்ட்டை தூக்கிட்டு நார்மலாகவே அடிச்சு பாரு, 5ஆல் அடிச்சு பாரு. 6×5 30, 5×5 25. இங்கே 4×5 20, 5×5 25. மறுபடி 5ஆல் அடிச்சு 13×5 65. இங்கே 9×5 45. அப்போ ஆன்சர் என்னன்னு வந்துருக்கும்னா 13:9 அப்படின்னு வந்துருக்கும். 13:9 ஆன்சரில் இல்லை. இந்த கொஸ்டின் தான் தப்பாக கேட்டிருக்கிற கொஸ்டின். ஓகேவா, 13:9ன்றது ஆன்சரில் இல்லை. நம்மளுக்கு 13ல் ஸ்டார்ட் ஆகிறதே வச்சு ஆன்சர் சொல்லியிருக்கலாம். 13 சொல்கிறத வச்சு ஆன்சர் எங்கே சொல்லிக்கலாம், 13:11. அப்போ பின்னாடி இருக்கிற ஏதோ ஒன்று அவன் தப்பாக பண்ணியிருக்கான். ஓகேவா, வேற எதையோ கூட்டி அடிச்சா 11ன்னு வருது. அந்த மாதிரி ஆன்சர் செட் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் மாற்றி போக்குவரத்து வரின்னு சொல்லி டைப் பண்ணிட்டான். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்னா டிஆ இருக்கும். நீ 13:9 13ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 9ன்றது பின்வரிசையில் எதுவுமே இல்லை, முன்னாடியில் தான் இருக்குது. பின்வரிசையில் எதுவுமே இல்லை. நீ அழகா நீ 13:11 நீ அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் ஆன்சர் வந்து 13:9ன்னு வரும். ஓகேவா, கொடுத்தா டி ஆப்ஷன் சொல்லணும், அப்படி இல்லைனா அனைத்தும் சரின்றது அவன் ஆன்சர் கீழே கொடுக்கணும். ஓகேவா, சரி. அடுத்த கொஸ்டின் 68வது கேள்வி. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195. அதாவது 195 ஒரு 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கான். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுகன்னு சொல்றான். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்ப இத்தனை கிலோமீட்டர் நீ என்ன செய்யணும், 1000ஆல பெருக்கணும். அப்ப 3 ஜீரோவை பெருக்கணும்னா புள்ளிலாம் கேன்சல் ஆயிரும். 42.195 சேர்த்து சொல்ல போற, அவ்வளவுதான். பாயிண்டை தூக்கி விட்டு அப்படியே சேர்த்து சொல்லு. 42.195 42,195. சி ஆப்ஷன்ல இருக்குது ஆன்சர். ஓகேவா, 68வது கேள்வி. அடுத்து 69வது கேள்வி. பின்வரும் எழுத்துக்களில் வலம் இருந்து 17வது கேள்வி. ஓகேவா, வலதுல இருந்து எத்தனாவது இடம், 17வது இடம். அடுத்து மறுபடி வலதுபுறத்தில் இருந்து 8வது இடம். இந்த மாதிரி ஒரு ரேங்க் ஒரு வரிசை கொடுத்துட்ட மாதிரி வலதுபுறத்துலேருந்து 17, இடதுபுறத்துலேருந்து மாறி இருந்துச்சுன்னா கூட்டணும். ஒரே ரேங்கிங்ல இருந்து வலதுன்னு இருந்துச்சுன்னா நீ கழிக்கணும். ஓகேவா, வலது 17 8 ஒரே மாதிரியா இருக்குதா, வலதுனா கழிச்சிரு. 17 8 போச்சுன்னா 9. வலதுலாம் இருக்குதா, கேள்வியில் என்ன கடைசியாக கேட்குறான், வலதுன்னு கேட்குறானா. அப்போ வலதுல இருந்து 9 இடத்துல என்ன இருக்குதுன்னு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9. 9ல் என்ன இருக்குது, 6ன்ற லெட்டர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், ஏன்னு இருக்கும். அதுவே இங்கே வலது இடதுன்னு கொடுத்துருந்தானா நீ கூட்டுவ, இடதுன்னு சொன்னா கழிக்கணும். ஒரே இதே கொடுத்தா கழிக்கணும், மாறி இருந்தால் கூட்டணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, சரி. அடுத்து 70வது கேள்வி, கடைசி கேள்வி. கொடுக்கப்பட்ட வெப்பமண்டலத்தில் ஒரு பகுதி ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்குறான் டைமுக்காக. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. குளிர்த்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறான். குளித்தல். ஓகேவா, உடம்பின் தூய்மை செய்தல். இங்கே பாரு, குளிர்த்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். அதாவது உடம்பினை தூய்மை செய்தல் வராது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிட்டான். அழுக்கு நீக்குதல் வராது அப்படின்னு சொல்லிட்டான். என்பதல்ல பொருள் அப்படின்ட்டான். அடுத்து சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர வைத்தல் தான் அதோடைய பொருள் சொல்லிட்டான். ஆன்சர் என்ன, அப்ப சி ஆப்ஷன்ல இருக்குது. அடுத்ததும் சொல்றான் பாருங்க, பாரு. குளிர்த்தல் என்பது குளிர்தல் என்று ஆயிற்று. குளிர்த்தல் தான் குளிர்தல் என்று, இது வந்து குளிர்த்தல் என்று ஆயிற்று அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆன்சர் என்னன்னு கேட்டா குளிர வைத்தல். ஓகேவா, அப்ப இந்த பேராகிராஃப்கான ஆன்சர் பத்தியை படுத்து பதில் சொல்லுங்கன்னு சொல்றான். குளித்தல் என்பது என்னன்னு கேட்டா குளிர வைத்தல். ஆன்சர் என்னன்னு கேட்டா சி ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கும். ஓகேவா, தாராளமா இதுல என்னென்ன கேள்வி, எந்த கேள்வி வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கஷ்டமா இருக்கிற கேள்வியை சும்மா ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, எந்த கேள்வி கஷ்டமா இருக்கும், எந்த கேள்வி எல்லாம் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபஸ்ட்டு கேள்விக்கு நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்க ஒரு சில பேர் 0% போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர் மாற்றி 90%, அதாவது சுத்தனாவே தெரியாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்க இந்த 90% அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. மீதி இருக்கிறவங்கலாம் நல்லாவே படிச்சிருக்கிறவங்க 0% வாய்ப்பு இருக்குது. இதை 70% பேர் கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. படித்து ரேஸில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன தான் 0% அடிச்சிருப்பாங்க ஆன்சர். 2% அடிக்கலாம். இந்த மெய்யுணர்வுன்றது ரியாலிட்டி. படிச்சிருக்கிறவங்க அடிப்பாங்க, படிக்காதவங்க நாலேஜ்ன்றதை போட்டு வச்சிருப்பாங்க. அரையும் குறையமா படிச்சிருக்காங்களே அவங்க நாலேஜ்ன்றதை ஆன்சர் போட்டு
போட்டிருப்பாங்க. பேட்ரியாட்டம்னா தேசபக்தி, கேலரின்றது அந்த இமேஜ் படத்தில் வந்துடும், அதனால் அதை கூட இதுன்னு பண்ணிடலாம். ஓகேவா, அது ரெண்டும் ஒமிட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டு வச்சுருப்பாங்க. மெய்யுணர்வுனே நாலேஜ்னு அடிச்சிருப்பாங்க. அரையும் குறையமாக படித்தவன், கரெக்டாக படித்தவன் இந்த இதை அடிச்சிருந்திருப்பான். இதில் ஒரு 30% தப்பு பண்ணுவாங்க 2 கொஷினில். ஆனால் நல்லா படித்தவன் 2 கொஷினுமே கரெக்டாக தான் பண்ணுவான். இதுலலாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக போடலாம். இதுலேயும் ஒரு சில பேர் பி ஆப்ஷன் இல்லைனா சி ஆப்ஷன் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சி ஆப்ஷன் தான் வரும். சில கம்பி தான் கட்டுமான பொருட்கள், சில மரங்கள் தான் கட்டுமான பொருட்கள். எல்லா கம்பியும் எல்லா மரமும் கட்டுமான பொருட்கள்னு சொல்ல முடியாது. சில மரத்தை மேஜையாக செய்யலாம், வீட்டு உபயோக பொருட்கள் என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். எல்லாமே கட்டுமான பொருட்கள் தான் சொல்ல முடியாது. ஓகேவா, இது அப்படியே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், இதுவும் கரெக்டாக அடிக்கலாம். இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். நிறைய 24 அடிச்சிருக்கேன், நல்லா படிச்சு 24 அடித்தோம்னா இந்த கொஸ்டின் தான் தப்பாக இருந்திருப்பான். ஓகேவா, 90% பேர் இதில் இது பண்ணியிருப்பாங்க. ஒரு 10% பேர்த்தில் போட்டிருப்பான். 1% பேருக்கு லக்கில் அதிர்ஷ்டத்தில் வந்திருக்கும் சி ஆப்ஷன்றது கரெக்டாக இருக்குன்றது. ஓகேவா, இதுவும் வந்து ஒரு ரேர் கொஸ்டின் தான், அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கொடுத்துருக்கிறது. அதுலேயும் நீ ஆப்ஷன் ஒமிட் பண்ணியிருந்துருக்கலாம். மாலை வராது, இரவுனா அதோட எதிர்ச்சொல்லு மாலை வராது, காற்று வராது, இந்த மாலை வராது, இதுதான் வரும்னு சொல்லி அடிச்சிருந்துருக்கலாம். அதுலேயும் அதிபுத்திசாலித்தனமாக ஒரு சில பேர் யோசிப்பாங்க, 2 மாலை கொடுத்துருக்காங்க, ஒன்று குண்டு மாலை கொடுத்துருக்கான், இன்னொன்று இந்த மாலை கொடுத்துருக்கான், அப்போனா இதுக்குள்ளே தான் ஏதோ ஆன்சர் இருக்குன்னு சொல்லி நீ யோசிச்சு இதை ஒமிட் பண்ணி இதையும் ஆன்சராக போட்டவனும் இருக்கான். இதுக்குள்ளே காம்படிஷனுக்குள்ளே சொல்கிறேன். படித்தவன் ஆனால் அல்லுனா இரவு, எல்லுனா பகலுன்றது படித்தவனுக்கு தெரியும். இதை அடிச்சுருந்துருப்பாங்க கரெக்டாக தான். ஓகேவா, இந்த கொஷினும் போடலாம் அப்படியே அழகாக. இன்ட்டு 72 உனக்கு அங்கே கன்ஃபியூஸாக இருந்தாலும் மீதி இருக்கிறத வச்சு உன்னால் ஆன்சர் போட்டிருந்துருப்பாங்க. இது ஒரு சில பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு 30% பேர் இந்த கொஷின் தப்பு பண்ணியிருந்திருக்காங்க. அது இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான், இது எல்லாமே போடலாம். இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான், இதுவும் ஈஸியான கொஷின் தான். இதுக்கு இந்த பால் கால்சியம் கூட ஈஸி தான், இங்கேயும் ஈஸியாக இது எல்லாமே ஈஸியான கொஷின் தான். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு சில பேர் தப்பு பண்ணுறாங்க. 64வது கொஷின் ஒரு சில பேர் தப்பு பண்ணுறாங்க. பியும் சி ஆப்ஷனும் தப்பு பண்ணுறாங்க. ஓகேவா, இதெல்லாம் நான் பிடிஎஃபாக எடுத்து எந்த கேள்வி அதிக பேர் வந்து கம்மியாக அதை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு, அதிக பேர் தப்பு பண்ணுற வாய்ப்பு எது, குறைவாக எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், அதிகபட்சம் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், அனாலிசிஷன்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா, இதில் மேக்ஸிமம் மார்க் 24 வரைவே அடிக்கலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணவன் அந்த ஒரு சம்ம அந்த டயக்ராம் ரவுண்டு டயக்ராமை போட்டவன் 25க்கு 25 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தா இதில் அப்ளை பண்ணவன் ஒரு 2.5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 2.5 லட்சம் பேர்த்தில் படிக்கிறவன் ரொம்ப காம்படிஷன் பார்த்தோன்னா ஒரு 10,000க்குள்ளே தான் இருக்குது காம்படிஷன். அரையும் குறையமாக படித்தவன் தான் ஒரு மீதி இருக்கிற ஒரு 30,000 பேர் 40,000 பேர் தான் உள்ளே படிக்கிறவன் இருக்கான். மீதி இருக்கிறவன்லாம் சும்மா படிக்கிறவங்க தான் இருக்காங்க. ஓகேவா, அதனால் நல்லா படிச்சிருக்கிறவன் தாராளமாக அடிக்கலாம். 65 மார்க்லாம் எடுக்கலாம் தாராளமாக. ஓகேவா, சரி பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.